முதல்வர் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு துகளை கூட இந்த எக்கு கோட்டையிலிருந்து ஒரு துகளை கூட உங்களால் அசைக்க முடியாது. இப்ப இதுதான் முக்கியமானது. முனுசாமி சொல்லுகிற அதே காரணத்தை தான் நானும் சொல்றேன். அவருக்கு கூடுதல் முக்கியத்துவத்தை கொடுக்கிறார்கள். அதன் மூலமா என்ன நடக்கு அப்படின்னா, எடப்பாடியை விட இவர் முக்கியமான நபர், இவர் அடுத்த கட்ட 2ஆம் கட்ட தலைவர் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு விஜயை தன் பக்கம் இழுப்பதற்காக, அவரை சந்தோஷப்படுத்துவதற்காக இந்த வைப்பிரிகள் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், பிஜேபியுடைய வரலாறு நீங்கள் திரும்பி பார்த்தால் எது உண்மை என்பது உங்களுக்கு நான் விட்டு விடுகிறேன். வீட்டு முன்பாக பார்த்தீங்கன்னா ஒரு ரசிகர் வந்து வாத்தியார் கம்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஆடி பாடிக்கிட்டு இருக்காரு. அதுவும் ஒரு வருத்தமான சூழ்நிலையா இருக்கிறது. அவர் ரசிகர்களுக்கு பயந்து தான் செய்கிறார்களா அல்லது ரஜினிகாந்த் ரசிகர்களுக்கு பயந்து இதை செய்கிறார்களா என்கிற கேள்வி எழுது இல்லையா? முட்டை விச்சமாக ஒரு ஆடியோ வந்து பார்த்துருப்பீங்க. இது அப்படி மட்டும் அட்ரஸ் பண்ண முடியாது இல்லையா? இன்னொன்னு சொல்றேன், அவர் வீட்டு முன்னாடி இப்படி இந்த ஒரு ரசிகர் ஆடுறாருன்னு சொல்றீங்க இல்லையா, இந்த மாதிரி மனோநிலை பாதிக்கப்பட்ட ரசிகர் கூட்டம் தான் அவர் பின்னாடி இருக்குதே தவிர ஓட்டு போடுவதற்கு தயாரான மக்கள் கூட்டம் இல்லை. சோ தங்களுடைய ஒரு பங்காளிக்கு ஒரு பாதுகாப்பை அவர்கள் ஒரு பாதுகாப்பை கொடுத்திருக்கிறார்கள். ஒன்று. இன்னொன்னு, விஜய் இதுவரைக்கும் 1 வருஷம் ஆச்சுங்க. இந்த 1 வருஷத்துல அவரு எத்தனை முறை வெளியில வந்து அரசியல் ரீதியா வந்திருக்கிறாரு. வாய்ச்சவடால்களை விடுகிறார்கள். குறிப்பா அண்ணாமலை என்ன சொல்றாரு, நான் வந்து அறிவாலயத்தின் செங்கலை ஒவ்வொரு செங்கலா உருவேங்கிறாப்ல. அவர் அறிவாலயம்னு சொல்றது அறிவாலயம்ங்கிற அந்த கட்டடம் கிடையாது. அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு செங்கலையும் உருவி எடுக்கும் வரை இங்க இருப்பான். உருவி எடுக்கும் வரை. அறக்கழகம் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் ஆளுமை அரசியல் விமர்சகர் திரு சுமன் கே அவர்கள். வணக்கம். வணக்கம். விஜய்க்கு ஒய் பாதுகாப்பு உள்துறை அமைச்சமே அறிவித்திருக்கிறது. இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க அதான் பேசும் பொருளாக இருக்கிறது. KP முனுசாமி கூட அதிமுக சேர்ந்தது கூட இது வந்து விஜயை குஷிப்படுத்துகிற விஷயம், தன்மையப்படுத்துகிற விஷயம், பிஜேபி வரலாறு அப்படித்தான் இருந்துக்கிறோம் சொல்லி கராரா பேசிட்டாரு. எப்படி பாக்குறீங்க? முதல்ல விஜயை பொறுத்தவரையிலும் நாம அவர் இறங்கினதுல இருந்தே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, விஜய் பாஜகவினுடைய ஒரு பி டீம் தான். விஜயை குஷிப்படுத்துறது, ஆமா, விஜயை குஷிப்படுத்துறதுங்கிறது, விஜய் தனியா இருக்கிறாரு, இவங்க போய் குஷிப்படுத்துறாங்க, அதன் மூலமா தங்கள் பக்கம் இழுப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு 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 என்ன சொல்றதுன்னா ஒரு வகையான நெரேஷன். ஆனா எங்களுடைய ஆளுக்கு நாங்கள் பாதுகாப்பு கொடுக்கிறோம், நாங்க ஓய்பிரிவு பாதுகாப்பு கொடுக்கிறோம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அவங்க கொடுக்குறாங்க. அப்ப விஜயை பொறுத்தவரையிலும் விஜய் வந்து இவர்கள் வலைக்கு இழுப்பதற்காக இந்த மாதிரி செய்யறாங்க அப்படின்னு கூட நம்ம இதை எடுத்துக்கிட வேண்டாம். தங்களுடைய ஒரு பிரான்ச், அது வந்து பார்ப்பதற்கு முற்போக்கு மாதிரி தெரியும். அவர் விஜயினுடைய அந்த நோக்கமே என்ன அப்படின்னா, இங்க ஏற்கனவே பெரியார் இருக்கிறார், அம்பேத்கருக்கு ஆதரவு இருக்கிறது, பெரியாரியத்துக்கு ஆதரவு இருக்கிறது. அப்ப அத திமுக முன்னிறுத்துகிறது. அந்த வாக்குகளை எப்படியாவது வாங்குவதற்கு ஒரு பாஜகவின் பிரான்ச் மாதிரி தான் இவர் வேலை செய்யறாரு. பி டீம் தான் நம்ம சொல்றோம். அதே மாதிரி பாஜக நேரடியா வந்து களத்துல நிக்குது. அதுக்கு மறைமுகமான முகமூடி போட்டு ஏற்கனவே பி டீமாக இயங்கி கொண்டிருப்பது அதிமுகவா இருந்தாலும் அந்த இடத்தை ஃபில் பண்றதுக்கு ஒரு புது நபரா தான் விஜய் வந்திருக்கிறாரு. சோ தங்களுடைய ஒரு பங்காளிக்கு ஒரு பாதுகாப்பை அவர்கள் ஒரு பாதுகாப்பை கொடுத்திருக்கிறார்கள். ஒன்று. இன்னொன்னு, விஜய் இதுவரைக்கும் 1 வருஷம் ஆச்சுங்க. இந்த 1 வருஷத்துல அவரு எத்தனை முறை வெளியில வந்து அரசியல் ரீதியா வந்திருக்கிறாரு. அவருக்கு என்ன பெரிய த்ரெட் இருக்குது? எந்த விதத்திலையும் அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது. அப்ப முழுக்க முழுக்க விஜயை ஒரு மிகப்பெரிய பிம்பமாக, ஒரு அரசியல் ஆளுமையாக கட்டமைப்பதற்கு நீங்க ஒரு துணை முதல்வருக்கு கூட இந்த அளவிற்கு பாதுகாப்பு கிடையாது. அவர் வந்தா கூட சாதாரணமா வந்துட்டு போறாரு. எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பாதுகாப்பும் கிடையாது. அப்ப விஜய்க்கு கூடுதல் முக்கியத்துவம் என்பது, நாளைக்கு விஜய் வந்தாருன்னா ஒரு 7-8 போலீஸ்காரங்க வருவாங்க, சைரன் வச்ச வண்டி வரும். இந்த மாதிரியான ஒரு விகனா வேலையோட வெளியில வந்தாருங்க அப்படின்னு சொன்னா போலீஸ் பாதுகாப்பு, அரச பாதுகாப்பு இருக்கும். சோ இதை ஒரு முக்கியமான நபர் அப்படின்னு சொல்லி அவரை முன்னிறுத்துவதற்கு திட்டமிட்டு ஒரு கேம்பெயினா தான் இதை செய்கிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே. இப்ப கேபி முனுசாமி கூட சொல்ற அளவுக்கு வருது,
இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னாக்க வீட்டு முன்பாக பாத்தீங்கன்னா ஒரு ரசிகர் வந்து வாத்தியார் கம்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஆடி பாடிக்கிட்டு இருக்காரு. அதுவும் ஒரு பதட்டமான சூழ்நிலையா இருக்கிறது. அவர் ரசிகர்களுக்கு பயந்து தான் செய்கிறார்களா அல்லது ரஜினிகாந்த் ரசிகர்களுக்கு பயந்து இதை செய்கிறார்களா என்கிற கேள்வி எழுது இல்லையா? முட்டை விச்சவங்க ஒரு ஆடியோ வந்து பாத்துருப்பீங்க. இதை அப்படி மட்டும் அட்ரஸ் பண்ண முடியாது இல்லையா? இல்ல, விஜயை பொறுத்தவரையிலும் அவர் ஒரு உச்சபட்ச நட்சத்திரம், ஓகே இருக்கட்டும். ஆனா அவருக்கு அந்த அளவுக்கு ஒரு, அதாவது பாதுகாப்பற்ற ஒரு பதட்டமான நிலை நிலவுகிறது. பொறுத்தவரையிலும் அவருக்கு வந்து இந்த தமிழ்நாட்டுல மிகப்பெரிய பாதுகாப்பற்ற நிலைன்னு ஒண்ணும் இல்ல. அவருக்கு ஏற்கனவே பொதுவா வந்து அரசியல் தலைவர்கள் அவர்களுக்கு தேவையான அளவுக்கான பாதுகாப்பை அவர்களே உருவாக்கி வச்சிருப்பாங்க. நீங்க வந்து பவுன்சர்ஸ் வச்சிருக்கிறது, அது போக அவர் இன்னைக்கு வரலும் வந்துட்டு போறது எந்த பாதுகாப்பும் இல்லாமலாம் வரல. சோ அது மட்டும் இல்லாம ஒரு இடத்துக்கு அவர் வர்றாருன்னா அந்த ஏரியாவில் போலீஸ் பாதுகாப்பு எல்லாமே கூடுதலாக தான் குவிக்கப்பட்டிருக்குது. சோ இவருக்கு எந்த பாதுகாப்பற்ற நிலையும் இங்கே நிலவவில்லை. ஒன்று. இன்னொன்னு, த்ரெட்டு, அதாவது மிரட்டல்கள், அச்சுறுத்தல்கள் அவருக்கு இருக்கான்னு பாத்தீங்கன்னா அதுவும் கிடையாது. அப்போ இது திட்டமிட்டு ஒரு த்ரெட்டு இருப்பதாக சொல்லி கொண்டு திட்டமிட்டு இவருக்கு கூடுதல் முக்கியத்துவத்தை கொடுப்பதற்கு, நீங்க எடப்பாடி பழனிசாமியை விட, துணை முதல்வரை விட இவர் முக்கியமான ஆளு, இவர் தான் அடுத்த தலைமுறையினுடைய முக்கியமான நபர் அப்படின்னு சொல்லுவதற்காக ஒரு மறைமுகமான ஒரு சமிக்ஞை தான் இது அப்படின்னு நான் கருதுறேன். இல்ல அவர் ஒருவேளை அவர் ரசிகர்களே வந்து அளவுக்கு தள்ளுமுள்ளாகி அதை அவர் ரசிகர்களை கட்டுப்படுத்துவதற்காக செய்யப்பட்டிருக்கிறதா எடுத்துக்கலாம். கேபி முனுசாமி சொல்வது மாதிரி, நான் கேபி முனுசாமி சொல்லுகிற அதே காரணத்தை தான் நானும் சொல்றேன். அவருக்கு கூடுதல் முக்கியத்துவத்தை கொடுக்கிறார்கள். அதன் மூலமா என்ன நடக்கு அப்படின்னா, எடப்பாடியை விட இவர் முக்கியமான நபர், இவர் அடுத்த கட்ட 2ஆம் கட்ட தலைவர் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு. இன்னும் சொல்றேன், விஜயை பொறுத்தவரையிலும் இப்ப வரையில அவர் ஒரு அன்டெஸ்டட் தலைவர். இன்னைக்கு வரலும் அவருடைய வாக்கு சதவீதம் என்ன அப்படின்னு கிடையவே, அதாவது அதுக்கான எந்த ஆதாரமும் கிடையாது. 2%, 3%க்கு மேல அங்க வாக்கே கிடையாது. அப்போ இவர் ஒரு முக்கியமான பிரமாதமான தலைவர் என்று விளம்பரம் போடுவதற்கு தான் இது செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னொன்னு சொல்றேன், அவர் வீட்டு முன்னாடி இப்படி இந்த ஒரு ரசிகர் ஆடுறாருன்னு சொல்றீங்க இல்லையா, இந்த மாதிரி மனோநிலை பாதிக்கப்பட்ட ரசிகர் கூட்டம் தான் அவர் பின்னாடி இருக்குதே தவிர ஓட்டு போடுவதற்கு தயாரான மக்கள் கூட்டம் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இன்னொன்னு, இப்போ இந்த நபர், அதாவது விஜயை பொறுத்தவரையிலும் எத்தனை போராட்டங்களுக்கு நேரடியா வெளியில வந்து மக்களுக்காக நின்று போராடி இருக்காரு. இது வரைக்கும் 1 வருஷம் ஆச்சு. ஒரு விஷயத்தை தவிர, இந்த பரந்தூர் விஷயத்துக்காக வெளில வந்தாரு, அதுக்கு முன்னாடி ஒரு 2 மீட்டிங் போட்டாங்க. இது தவிர வேற எதுக்கும் வரல. மழை வெள்ளம் வந்தப்போ கூட மக்களை வந்து பார்க்காத ஒரே அரசியல் கட்சி தலைவர் இவர் தான். வெறும் அறிக்கையில் மட்டுமே அரசியல் செஞ்சுட்டு இருக்கிறவர். வீட்டுக்குள்ள ஒரு பண்ணையார் மாதிரி தன்னுடைய வீட்டுக்குள் பங்களாவுக்குள் இருந்து கொண்டு அறிக்கைகளை மட்டுமே விடக்கூடிய ஒருவருக்கு இவ்வளவு பெரிய பாதுகாப்பு எதற்கு? வெளியில வந்து களத்துல மக்களோடு நின்றா தானே உங்களுக்கு பாதுகாப்பு தேவைப்படுகிறது. என்ன, பனையூர் பங்களாவில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பண்ணையாருக்கு பாதுகாப்பு ஏன் அவசியப்படுகிறது? இது முக்கியமான கேள்வி. இன்னொன்னு, இந்த போலீஸ்காரர்கள் எல்லாம் யாருக்கு நின்று பாதுகாப்பு நிக்க போறாங்க? இவர் தன்னுடைய தோழி திருமணத்துக்கு போவாரு, தன் தோழியோட போவாரு. இந்த மாதிரியான நிகழ்வுக்கெல்லாம் இவர்கள் பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்க போறாங்களா? போலீஸ்காரங்களுடைய வேலை என்ன? சோ ஒரு கட்சி தலைவராக முழு நேரம் இயங்காத ஒரு நடிகருக்கு இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுப்பது என்பது இவரை அடுத்த கட்டமா பூஸ்ட் பண்ற வேலையை பாஜக செய்கிறது. அதனாலதான் சொல்றேன், பாஜகவினுடைய பி டீம் இல்ல, ஒரு பிரான்ச், ஒரு கிளை அமைப்பு இது அப்படிங்கிறது என்னுடைய குற்றச்சாட்டு. இல்ல, ஏன்னா இன்னைக்கு RN ரவி போன்றவர் கூட பாத்தீங்கன்னாக்க பல நல்ல விஷயங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் வாய் திறக்க வேண்டும்னு சொல்லியிருக்காரு. அதே போல இன்னைக்கு அண்ணாமலையோட பாத்தீங்கன்னாக்க முதல்வருக்கு வாய் கொழுப்புங்கிறாரு. அதன் விளைவாக பாத்தீங்கன்னா முதல்வர் இன்னைக்கு ரியாக்ட் பண்ணியிருக்காரு. திமுகவின் கல்கோட்டையை ஒரு துகளை கூட தொட முடியாது அப்படின்னு முதல்வர் ரியாக்ட் பண்ற அளவுக்கு இருக்காரு. கிட்டத்தட்ட அண்ணாமலை வாய்ஸ், ஆளுநர் வாய்ஸ், விஜய்க்கான பாதுகாப்பு, இதெல்லாம் கூட்டி கழிச்சு எப்படி புரிஞ்சு கொள்றது? ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கலாம். இங்க ஒரு பில்லர் மாதிரி, மிகப்பெரிய தூணாக, அசோகர் தூண் மாதிரி திமுக என்ற கொள்கையும் இருக்கிறது, திராவிடம் என்கிற கொள்கையும் இருக்குது. அதோட அடித்தளமா இருக்கக்கூடிய ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிற கட்சியும் இருக்குது. இத எத்தனையோ ஆயுதங்களை கொண்டு நகர்த்தி விட வேண்டும், தகர்த்து விட வேண்டும்னு பல கனவுகளை, திட்டங்களை போட்டாங்க. எந்த திட்டமும் இவர்களுக்கு பலிக்கல. இன்னைக்கு தேதிக்கு நீங்க இடைத்தேர்தல்ல 74%,
நீங்க ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல்ல 74%, அதோட பொருள் என்ன? 50% எதிர்ப்பு இருக்குன்னா அந்த எதிராளிகள்ட்ட இருந்து கூட ஒரு 25% தன் கை பக்கம் வச்சிருக்கக்கூடிய ஒரு கட்சி, ஒரு கூட்டணி. அப்ப அவ்வளவு வலுவா தன் கையில, அதாவது எதிரிகள் கூட வாழ்த்தக்கூடிய, போற்றக்கூடிய, ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைவராக தளபதி ஸ்டாலின் இருக்கிறார் இன்னைய தேதிக்கு. அப்ப அவர்களை வீழ்த்துவதற்கான வலிவான தலைமை ஒண்ணு இல்லையே. இப்போ நீங்க ஜெயலலிதா இருந்தா எதிர்பக்கம் கலைஞர் இருப்பாரு, கலைஞர் ஆட்சி செய்தால் எதிர்பக்கம் ஜெயலலிதா இருப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு வலுவான எதிர்ப்பு இன்னைக்கு கிடையாது. அந்த இடத்தை பில் பண்றதுக்காக யாரையாவது ஒரு கழுதையை கொண்டாந்து நிறுத்தினா கூட அவர்களை நாங்கள் ஆதரிப்பதற்கு தயார் ஏதோ ஒரு வகையில் அப்படின்னு தான் பாஜக இருக்குது. தன்னால் 3% வாக்குகளுக்கு மேல் இந்த பாஜகவால் எடுக்க முடியல. ஒரு கூட்டணி அமைச்சு கஷ்டப்பட்டு அடுத்தவன் பாக்கெட்ல இருக்கிறத புல்ல புடுங்கிதான் இவர்கள் ஒரு 10% மேல வாக்கு இருப்பதாக காட்டி கொண்டிருக்கிறார்கள். அப்ப வலதுசாரி ஓட்டுகள் இவர்களுக்கு நேரடி வலதுசாரி ஓட்டுகள் கிடையாது. அதுலயும் பங்கு போடுவதற்குத்தான் சீமான் வந்து நிக்கிறார். நான் வந்து பெரியார நேரடியா எதிர்க்கிறேன், உங்களை விட வீரியமா வேலை செய்யறேன், இதன் மூலமாக என்கிட்ட இருக்கக்கூடிய வாக்குகளை உங்களுக்கு தர்றேன். இப்ப நீங்க பாக்குறதுக்கு என்ன தோணும் அப்படின்னா, பாஜகவினுடைய வாக்குகளை இவர் வாங்குவார், அது இடைத்தேர்தல்ல வாங்குவாரு. ஆனா எம்பி எலெக்ஷன்ல ஆட்டோமேட்டிக்கா சீமானுடைய தம்பிகள், இன்னைக்கு சங்கியாக மாறி போயிருக்கிற அந்த மனோநிலை படைத்தவர்கள், வலதுசாரி கண்ணோட்டம் உள்ளவர்கள் ஆட்டோமேட்டிக்கா பிஜேபி ஓட்டு போட்டுருவாங்க. சோ பிஜேபிக்கு எல்லா திசைகள்ல இருந்தோம், அதிமுகவா இருந்தாலும் பிஜேபிக்கு தான் வேலை செய்யுது, தேமுதிகவா இருந்தாலும் அதுக்கு தான் வேலை செய்யுது, என்டிகே நாம் தமிழர் அதுக்கு தான் வேலை செய்யறாப்புல, விஜயும் முற்போக்கு அப்படி இப்படின்னு ஜிகனா வேலை காட்டி கொண்டு பிஜேபிக்கு தான் வேலை செய்கிறார்கள். இவ்வளவு வேலை செய்தும் கூட இவர்களால் அசைத்து பார்க்க முடியாத ஒரு தூணாக, ஒரு பில்லராக திமுக இருக்குது அப்படிங்கிறதா இது காட்டுது. இப்ப இத்தனை அணிகளும் வரிசை கட்டி நிக்குது, அதாவது ஒரு எறும்பு படை மாதிரி கூட்டமா வந்து நின்று தாக்குவதற்கு நிற்கிறார்கள். ஒரு யானை மாதிரி ஒரு பலமான கட்சியாக இது நிக்குது. இவர்களால எதையும் ஒரு துரும்பை கூட அசைக்க முடியலைங்கிற நினைப்பு அந்த இடத்துல இருந்துகிட்டுதான் வாய்ச்சவடால்களை விடுகிறார்கள். குறிப்பா அண்ணாமலை என்ன சொல்றாரு, நான் வந்து அறிவாலயத்தின் செங்கலை ஒவ்வொரு செங்கலா உருவுவேங்கிறாப்ல. அவர் அறிவாலயம்னு சொல்றது அறிவாலயம்ங்கிற அந்த கட்டடத்தை கிடையாது, அறிவாலயம்ங்கிற கட்டடத்தை கிடையாது, அந்த பிலாசபியை, அதை தாங்கி நிற்கிற அந்த கட்சியை ஒவ்வொன்னா உருகி காலி பண்ணிடுவேன். நீ சொல்றதுக்கு, அதாவது நீ இப்ப சொன்னதுக்கு அப்புறம் தான் 74% வாக்கு வந்து அது வாங்கி சேர்ந்திருக்குது அது இடைத்தேர்தல்ல. அப்போ நீ உன்னுடைய ஆட்களும், உன்னை ஆதரிக்கக்கூடிய வலதுசாரி கண்ணோட்டம் உள்ளவர்கள் கூட திமுகவை ஆதரிப்பதற்கான ஒரு சூழல் தான் இங்க இருக்கிறது. ஏன்னா மக்கள் நல அரசாக இது இருக்குது. அப்போ அந்த அடிப்படையில் தான் முதல்வர் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு துகளை கூட இந்த எக்கு கோட்டையிலிருந்து ஒரு துகளை கூட உங்களால் அசைக்க முடியாது. இப்ப இதுதான் முக்கியமானது. இப்ப எதிரிகள் எல்லாம் ஒரே அணியில் திரண்டு நிற்கிறார்கள். அதோட வாய்ஸ், அதோட ஒரு மவுத் பீஸா வந்து இந்த அண்ணாமலை இருக்கிறார். அந்த அண்ணாமலை சொல்வதுதான் நான் உங்களை காலி பண்ணிடுவேன் அப்படின்னு. ஒருபோதும் இவர்கள் கனவு பலிக்காது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஓகே, உங்களின் பார்வையை அப்படியே மக்கள் பார்வைக்கு விட்டு விடுகிறேன். விவாதச்சூழல் அறக்கலத்து நேர நன்றி சார். நன்றி.